சென்னையில் தனக்குத்தானே சோடியம் நைட்ரேட் ஊசி போட்டுக்கொண்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த மாணவர் ஊசி போட்டுக் கொண்டதற்கான காரணம் என்ன? தற்கொலை முயற்சியாக நடந்ததா அல்லது எதிர்பாராத விதமாக நடந்ததா? என்ன சூழல்? கொடுங்கையூர் மூலக்கடை பகுதியை சேர்ந்த பால் யூடி கிளாஸ் என்ற 20 வயதான இளைஞர் ஒருவர் தனியார் கல்லூரியில இன்ஜினியரிங் கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில இவர் தொடர்ச்சியாக செல்போன் உபயோகித்து வந்ததால தொடர்ச்சியாக தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில இவர் தொடர்பாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று மதியம் கழிவறையில இவர் மயங்கிய நிலையில கிடந்ததால அவரது பெற்றோர் உடனடியாக மயங்கிய நிலையில் கிடந்த இந்த மாணவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளார். அப்போது வரும் வழியிலேயே அந்த இளைஞர் இறந்து விட்டதாக அவரது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில இது சம்பந்தமாக கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இவர் சோடியம் நைட்ரேட் மருந்து கலந்த ஊசியை செலுத்தி கொண்டு இவர் தற்கொலைக்கு முயன்றிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் எதற்காக இந்த ஊசியை செலுத்தி கொண்டார், மன உளைச்சல் அதிகமானதால இவர் இது போன்று ஊசி செலுத்தி கொண்டு இறந்தாரா என்ற கோணத்துல போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.